வணக்கம். வங்காளதேசத்தில் சமீபத்திய செய்திகள் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். அரசியல் கொந்தளிப்பு, பொருளாதார வளர்ச்சி, பிராந்திய உறவுகள், சமூக சவால்கள் மற்றும் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்கள் உட்பட பல முக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்துவோம். இந்த நிகழ்வுகள் வங்காளதேசத்தின் எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைக்கின்றன என்பதைப் பற்றிய ஆழமான பார்வையை வழங்குவோம். நாட்டின் தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்கால பாதையை புரிந்து கொள்ள இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவும். சமீபத்திய அரசியல் கொந்தளிப்புக்கு முக்கிய காரணம் ஷெரீப் ஒஸ்மான் ஹாடியின் மரணம். இவர் 2024ஆம் ஆண்டு நடந்த எழுச்சியில் முக்கிய பங்கு வகித்த ஒரு முக்கிய நபர் ஆவார். சிங்கப்பூர் மருத்துவமனையில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களால் உயிரிழந்த இவரது மரணம் நாடு முழுவதும் பெரும் போராட்டங்களுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்கும் வழிவகுத்தது. இந்த நிகழ்வு வங்காளதேசத்தின் அரசியல் களத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது, மேலும் பல நகரங்களில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. தீபு சந்திர தாஸ் என்பவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள வங்காளதேச தூதரகத்தின் முன்பு பெரும் போராட்டங்கள் வெடித்தன. வங்காளதேசத்தில் ஒரு இந்து தொழிலாளி கொல்லப்பட்ட இந்த சம்பவம் இந்தியாவுடனான உறவை மேலும் பாதிக்கச் செய்துள்ளது. போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு படையினருடன் மோதலில் ஈடுபட்டனர், மேலும் இந்த சம்பவத்தை வங்காளதேச அரசு ஒரு கொடூரமான குற்றமாக கண்டித்துள்ளது. இந்த நிகழ்வு இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஷேக் ஹசீனாவின் அரசாங்கம் அகற்றப்பட்ட பின்னர் இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் இடையிலான உறவு கணிசமாக மோசமடைந்துள்ளது. இந்தியா ஹசீனாவுக்கு வலுவான ஆதரவை வழங்கியதால் வங்காளதேசத்தில் இந்தியாவுக்கு எதிரான மனநிலை அதிகரித்தது. வங்காளதேச தூதரகங்களுக்கு வெளியே நடந்த போராட்டங்களைத் தொடர்ந்து வங்காளதேச அரசு இந்தியாவில் விசா சேவைகளை நிறுத்தி வைத்துள்ளது. ஹாடியின் மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இந்தியா வங்காளதேச தூதரை அழைத்துள்ளது. வங்காளதேசத்தில் உள்ள ஒரு இரசாயன கிடங்கு மற்றும் ஆடை தொழிற்சாலையில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் பலர் உயிரிழந்தனர். இது நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்காளதேசத்தின் பொருளாதாரம் ஆயத்த ஆடை தொழில், சேவைகள், கட்டுமானம் மற்றும் வெளிநாட்டு பண பரிமாற்றம் ஆகியவற்றால் உந்தப்படுகிறது. இத்தகைய தீ விபத்துக்கள் தொழில்துறைக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளன, மேலும் ஏற்றுமதியிலும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இந்த சம்பவங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சவாலாக அமைகின்றன. காலநிலை மாற்றத்தால் வங்காளதேசம் அதிக ஆபத்தை எதிர்நோக்குகிறது. கனமழை, வெள்ளம், புயல் மற்றும் உப்புத்தன்மை அதிகரிப்பு போன்ற காலநிலை மாற்றத்தின் தாக்கங்கள் உணவு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை தீவிரப்படுத்துகின்றன. இது நீர் தொடர்பான நோய்களுக்கும் வழிவகுக்கிறது. வங்காளதேசம் உலகின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் ஒன்றாகும், மேலும் இந்த சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச ஆதரவு தேவைப்படுகிறது. இந்த இயற்கை சீற்றங்கள் நாட்டின் விவசாயம் மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கின்றன. வங்காளதேசம் விரைவில் ஒரு முக்கியமான தேர்தலை சந்திக்க உள்ளது. இடைக்கால அரசாங்கம் நாட்டில் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்ட தீவிரமாக முயற்சித்து வருகிறது. பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் துலிப் சித்திக், ஷேக் ஹசீனாவின் மருமகள், வங்காளதேசத்தில் ஒரு நில வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் பிரதமர் கலேதா ஜியா உடல்நிலை கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த அரசியல் நிகழ்வுகள் வரவிருக்கும் தேர்தலின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கின்றன. வங்காளதேசம் பல சவால்களை சந்தித்தாலும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு மூலம் முன்னேற்றம் காண முடியும். 5.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஒரு கிரிக்கெட் போட்டியை சீர்குலைத்தது. மேலும் ரோஹிங்கியா அகதிகளுக்கு இங்கிலாந்து உதவி வழங்குவதாக உறுதியளித்துள்ளது. இந்த சவால்களை எதிர்கொண்டு வங்காளதேசம் ஒரு நிலையான மற்றும் வளமான எதிர்காலத்தை நோக்கி நகரும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், மேலும் செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.